திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு எந்த சகோதரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை கடந்த 5 ஆண்டு காலத்திலே உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு செலுத்தும் பொழுது எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரும்ப நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்ற அருமை சொந்தங்கள். 2 பேருமே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அவ்வளவு அநியாயம் செய்திருக்கின்றார்கள் என்றால் இந்த அப்பா மகன் 2 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஐயா, நம்முடைய முதலமைச்சரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் அந்த பொம்மைக்கு 3 முறை கீ கொடுக்கணுங்க ஐயா. ஒரு முறை கீ கொடுத்தா வேலை செய்யாது, 3 முறை. காலையில அவர் எந்திரிச்சோடனே ஒரு கீ கொடுத்து விட்டீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் டெல்லி 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 அப்படிம்பார். அப்புறம் அந்த கீ போயிடும். மத்தியான கீ கொடுத்துட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்திம்பார். அப்படி திரும்ப 6 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது. ஐயா, அந்த 3 மட்டும் தான் பேசுவார், இந்த ஆர்டர்ல தான் பேசுவார். நல்லா 2 வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய டிஜிபிய தேர்தல் ஆணையம் மாத்தினார். 3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளரை மாத்தினார். ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க முதலமைச்சரை மாத்திருங்க ஐயா. மொத்தமா 3 பேர்த்தையும் மாட்டிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போகும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்வுல பேசினார். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசும்பொழுது பாரத பிரதமர் சொன்னார், எனக்கு புரட்சி தலைவி அம்மா கிட்ட நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனா மிக முக்கியமாக ஒரு பிரதமராக எது பிடிக்கும் என்றால் சட்டம் ஒழுங்கை கன் மாதிரி வைத்திருப்பார். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை ஐயா, ஒரு பெண்களுக்கு எதிரான இது போன்ற பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் முதலாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கேங் ரேப், கூட்டு பாலியல் வன்கொடுமை என்று கேட்கின்றோம். நம்ம கேட்டதே கிடையாது. ஐயா, அம்மாவுடைய காலத்தில் அதெல்லாம் நடந்திருந்தா அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு என்கவுண்டர் வேற பக்கம், காவல்துறை அதிகாரிகளே பந்தாடப்பட்டிருக்கின்றார்கள். கீழிருந்து மேல வரைக்கும் யாரை விடமாட்டாங்க. அப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு எந்த சகோதரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை கடந்த 5 ஆண்டு காலத்திலே உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு செலுத்தும் பொழுது எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரும்ப நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்ற அருமை சொந்தங்களே, நம்முடைய வண்டிக்கு வாகனத்திற்கு பின்னாடி பெருமளவுல சகோதர சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன், உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நீங்க தயவு செய்து இந்த சட்டம் ஒழுங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. சட்டம் ஒழுங்கு இதே போல சீர்கட்டு வைக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்றால் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். ஐயா, வேடசந்தூருடைய மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. குடகநாட்டில் வரக்கூடிய நீரை ஒரு மந்திரி சத்தமே இல்லாம அதை திருப்பி எங்கேயோ கொண்டு போயிட்டார். அந்த மந்திரியினுடைய பையன் தமிழ்நாட்டிலிருந்து அநியாயத்தை எங்கேயுமே பார்க்கல. மந்திரி ஒரு தொகுதியில போட்டி போடுறாரு, மந்திரியினுடைய பையன் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை எதிர்த்து போட்டி போடுறார். 2 பேருமே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அவ்வளவு அநியாயம் செய்திருக்கின்றார்கள் என்றால் இந்த அப்பா மகன் 2 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஐயா, ஆறு இயற்கையாக உருவாகி ஒரு வழித்தடத்தில் ஆறு போகும். அந்த வழித்தடத்தில் மனித சமுதாயம் தனக்கான மனித சமுதாயத்தம் தனக்கான வாழ்வியல் நெறியை ஏற்படுத்தி அங்கே தன்னுடைய வீடுகளை கட்டி மனித சமுதாயம் வாழும். எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? ஆத்தினுடைய போக்கை மாற்றி, போகக்கூடிய வழியை மாற்றி அந்த தண்ணீரை இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போறதை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? அந்த அநியாயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான். ஐயா, கொரோனாரை பொறுத்தவரை தண்ணி எங்கிருந்து அரவக்குறிச்சி தொகுதிக்குள்ள போகணும், அதன் பிறகு அமராவதி ஆத்துல கறந்து காவேரிக்கு போகணும். அதனுடைய போக்கை எல்லாம் மாற்றி 12 அடிக்கு ஒரு சுவரை கட்டி என்ன அநியாயம் பண்ணிருக்கிறாங்க பாரு. ஐயா, நம்முடைய முதலமைச்சரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் அந்த பொம்மைக்கு 3 முறை கீ கொடுக்கணுங்க ஐயா. ஒரு முறை கீ கொடுத்தா வேலை செய்யாது, 3 முறை. காலையில அவர் எந்திரிச்சோடனே ஒரு கீ கொடுத்து விட்டீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் டெல்லி 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 அப்படிம்பார். அப்புறம் அந்த கீ போயிடும். மத்தியான கீ கொடுத்து விட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்திம்பார். அப்படி திரும்ப 6 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது. ஐயா, அந்த 3 மட்டும் தான் பேசுவார், இந்த ஆர்டர்ல தான் பேசுவார். நல்லா பாருங்க. காலையில ஹிந்தி, மத்தியான டெல்லி, சாயந்தரம் மோடி அரசு வஞ்சிக்குது. ஐயா, இந்த முறை உங்களுக்கு தெரியும், மாநிலத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மேல மோடி ஐயாவும் எடப்பாடி ஐயாவும் சேரும் பொழுதுதான் விவசாயத்திற்கு மலர்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ரெண்டு பேரும் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சவங்க. ஒரு விவசாயியாக இருக்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர். ஐயா நீங்க ஸ்டாலின் ஐயா முன்னாடி போய் ஒரு கறவை மாட்டை நிறுத்தினீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் நல்லா விட்டடிப்பார், ஜோக் அடிப்பார். ஒரு மாட்டை கொண்டே நிறுத்தினீங்கன்னா ஸ்டாலின் ஐயா முன்னாடி அன்னை பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா காம்பிலிருந்து வருதா கொம்பிலிருந்து வருதான்னு அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக விவசாயத்திற்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் 2 வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய டிஜிபிய தேர்தல் ஆணையம் மாத்தினாங்க. 3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளரை மாத்தினாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க முதலமைச்சரை மாத்திருங்க ஐயா, மொத்தமா 3 பேர்த்தையும் மாட்டிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போகும், தமிழகம் இழந்த பெருமையை மீட்டெடுக்கும், அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வோம் என்று சொல்லி இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே,